அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதே மாதிரி கத்தி எடுத்தவனுக்கு அதே கத்தியால் தான் சாவு. இது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த மே மாதம் இந்தியா கிட்ட செம அடி வாங்கிச்சு, சும்மா இருக்காமல். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கிட்ட கதற அடிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரவாதத்தை வளர்த்து விட்டது தான். தீவிரவாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, அது கேன்சர் மாதிரி. அது உள்ளே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடும். அது மாதிரி தான் இன்றைக்கி குறுக்கு வழியில் எப்படியாவது இடங்களை அண்டை நாடுகளுடைய இடங்களை ஆக்குபை பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம ஆக்குபை பண்ணணும்னு நினச்சி பண்ண விஷயத்தினால அதுக்கு தீவிரவாதத்தை வளர்த்து விடுது. பயங்கரவாதிகளை வளர்த்து விட்டு அவங்க மூலமாக அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தாக்குதல்களை நடத்துறது. இந்த மாதிரி செய்ததுனால இன்றைக்கி பாகிஸ்தான் அழிவின் விளிம்பில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் இன்றைக்கி பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்குது. இவ்வளோத்துக்கும் ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நாடு தான், பாகிஸ்தானோட கம்பேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை நொறுக்கி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் கால்லையும் பாகிஸ்தான் விழக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பலூச்சிஸ்தானில் அங்கே அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்க. பலூச்சிஸ்தானை தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய அளவில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தான் சப்போர்ட்டு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கெஞ்சிற நிலைமையில தான் இருக்குது. கடந்த மாதம் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. என்னென்னா, ஒருத்தர் இந்த தாக்குதல் அப்படின்னு வரும்போது உதவி புரியணுங்க. ஆனால் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறதுக்கு சவுதி அரேபியா வர்றதுக்கு தயாராக இல்லை, அமெரிக்காவும் வர்றதுக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பாகிஸ்தான் எல்லாரும் கைவிட்ட ஒரு நாடு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா. அதனால் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டதுனால இன்றைக்கி பாகிஸ்தான் அழிவின் விளிம்பில் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி அது இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் கழித்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு வரைபடத்திலேயே காணாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரப்போகுது.